வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவுல நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பாஜக அதிமுக தலைவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு. அதில் அதிமுக குறித்து என்ன பேசியிருக்காருன்னா, திமுக அதிமுகவை பாஜகவுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடிமை அதிமுக அப்படின்னு சொல்லுது. ஆமாம், அடிமை தான். மக்களுக்கு அதிமுக அடிமை, பாஜக என்டிஏ மக்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு. உடனே அண்ணாமலை ஹேட்டர்ஸ் இவ்வளவு நாட்களாக அதிமுகவுக்கு எதிராக அண்ணாமலை பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ மக்களுக்கு அதிமுக அடிமை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. என்ன பின்னணியில் நடந்துச்சு? காசு வாங்கிட்டாரா? இது மாதிரி சில பேர் பதிவுகள் போடுறாங்க. ஆக்சுவலா அண்ணாமலை டே 1ல இருந்து என்னால் கூட்டணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுல உறுதியாக வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போக வேண்டாம், நம்ம தனியாக கட்சியை வளர்க்க பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்காரு. எவ்வளவோ ட்ரை பண்ணார், டெல்லிக்கிட்ட இதை எடுத்து சொன்னார். ஆனால் இந்த 2026 கூட்டணி போய்க்கலாம், இன்னொரு முறை திமுக ஆட்சி அப்படின்னா தமிழ்நாடு தாங்காது அப்படின்னு டெல்லி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் சரி ஓகே, ஆனால் தொகுதி பங்கீடு நியாயமாக இருக்கணும், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இந்த 2 தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு. தேர்தலுக்கு 4 மாதம் தான் இருக்க. டெல்லி தலைவர்கள் இது மாதிரி பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கோங்க, இன்னொரு முறை ஃபர்ஸ்ட் சொன்னது தான், இன்னொரு முறை திமுக ஆட்சி நீங்கள் அமைதியாக இருந்து அவ்வளவா இன்வால்மெண்ட் காட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா 2026 to 31 மறுபடியும் திமுக ஆட்சி தான் அமையும், மக்கள் தாங்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் எஃபர்ட்டை போடுங்க, ரிசல்ட் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு டெல்லி மேலிடம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அண்ணாமலையை வலியுறுத்தியதன் காரணமாக அண்ணாமலை அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டதாக செய்திகளை பார்க்குறோம். அதிமுக அண்ணாமலை இப்போ இந்த 2026 தேர்தலுக்காக ஒன்றா இருக்காங்க. ஒன்று கூடிட்டாங்கயா அப்படின்னு திமுக சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம். விஜயுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி இல்லாமல் இருந்திருந்தா கண்ணை மூடி சொல்லலாம், அதிமுக பாஜக கூட்டணி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அண்ணாமலை என்ட்ரிக்கு அப்புறம். ஆனால் இப்போ விஜயுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒரு குறிப்பிட்ட அளவு விஜய் பிரிக்கிற மாதிரி தெரியுது. அதனால ரிசல்ட் அப்போ தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் என்ன நடக்க போகுது. எதிர்கட்சிகளுடைய வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரா, இல்லை ஆளும் கட்சிக்கிட்ட இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட் அமையும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பாலிமருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, புலம்பெயர்ந்த தொழிலாளி சுராஜ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த 4 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 3 பேர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை காரணத்தின் அடிப்படையில் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டதாக செய்திகளை பார்க்குறோம். இந்த இஷ்யூவில் பாலிமர் மட்டும்தான் அந்த வீடியோவை வெளியிட்டு பாலிமர் மட்டும்தான் செய்திகளை முடிஞ்ச அளவு போட்டிருக்காங்க. வேற எந்த தமிழக மீடியாவும் வாயவே திறக்கலை அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. இதே அதிமுக ஆட்சியில் இது மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருந்தா மீடியாக்கள் சும்மாவாக இருந்திருப்பீங்க? புதிய தலைமுறை, சன் நியூஸு, தந்தி டிவி, நியூஸ் 7, நியூஸ் 18 இவங்கெல்லாம் அமைதியாக இருந்திருப்பீங்க. 8 மணிக்கு டிபேட் ஷோவை நடத்தி எந்த அளவுக்கு ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாரும் ஏன் இவ்வளவு சைலண்டாக இருக்கீங்க அப்படின்னு தமிழக மீடியாக்களை பார்த்து தமிழக அரசியல் கட்சிகள், தமிழக மக்கள் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்மர் ஆர்மி சீஃப் ஜே சிங் இருக்கார்ல, யூபிஏ சர்க்கார் நடக்கும்போது தான் இவர் ஆர்மி சீஃபாக நியமிக்கப்பட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, சியாச்சின் இருக்குல்ல, இந்த சியாச்சினை பாகிஸ்தான்கிட்ட கொடுக்க சோனியா காந்தி அவர்கள் முயற்சி மேற்கொண்டாங்க. காரணம், பாகிஸ்தான் யூஎஸை பிடிச்சி யூஎஸுக்கு ஜால்ரா போட்டு 2006 சமயத்தில் யூஎஸுக்கு ஜால்ரா போட்டு யூஎஸ் மூலமாக, அமெரிக்கா மூலமாக நமக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. அமெரிக்கா சியாச்சினை பாகிஸ்தான்கிட்ட கொடுக்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ இதன் காரணமாக வேற வழி இல்லாமல் சோனியா காந்தி அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் ப்ரெஷர் கொடுத்தாங்க. இது மாதிரி அமெரிக்கா சொல்கிறாங்க பாருங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்க்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களாம். மன்மோகன் சிங்கும் இது சம்மந்தப்பட்ட முடிவில் கையெழுத்து போடுற டிசிஷனுக்கு வந்துட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் இந்திய இராணுவம் தான் மிக கடுமையாக போராடி இந்த திட்டத்தை முறியடிச்சிச்சு. இந்திய இராணுவம் இதில் ஸ்ட்ரிக்டாக களமிறங்கி முடியவே முடியாது அப்படின்னு கடும் ஆட்சேபனை தெரிவித்ததால் இந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜே சிங் இருக்காருல்ல, அவர் ஃபார்மர் ஆர்மி சீஃப், முன்னாள் இராணுவ தளபதி, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணி காங்கிரஸை இப்போ பாஜக சுற்றி வளைச்சிருக்காங்க.
இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.